வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? முசோலினி குறித்து கடந்த 2 பகுதிகளில் ஓரளவுக்கு உங்களோடு நான் உரையாடி இருந்தேன். இப்போது முசோலினியின் ஹிட்லருடனான நட்பு, இத்தாலி மக்கள் அவரை எவ்வாறு வெறுத்தார்கள், அவருடைய இறுதி காலம் எவ்வாறு இருந்தது என்பது குறித்த தகவல்களை கொஞ்சம் உணர்வுபூர்வமாகத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். நண்பர்களே, 2 சர்வாதிகாரிகளுக்கிடையே நட்பு மலர்ந்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுவதற்கில்லை. முசோலினி இத்தாலியை உலகில் உயர்ந்த நாடாக வைக்க வேண்டும் என நினைக்கிறார். ஹிட்லர் ஜெர்மனியை உலகில் உயர்ந்த நாடாக வைக்க வேண்டும் என நினைக்கிறார். இரு நாடுகளும் ஆயுதங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். முசோலினியை ஹிட்லர் ஜெர்மனிக்கு வரவழைத்து விருந்து நடத்துவதும், ஹிட்லரை முசோலினி இத்தாலிக்கு வரவழைத்து விருந்துகள் நடத்துவதும், பல நேரங்களில் அவரவருக்கு என்ன உணவு பிடிக்குமோ அந்த சிறப்பு உணவை தயாரித்து விருந்துகளில் முழுக்க முழுக்க பரிமாறுவதும் அங்கே அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தது. சொல்லப்போனால் ஹிட்லர் முசோலினி இருவரும் ஆரம்பத்தில் நண்பர்களாகத்தான் பழகினார்கள். ஆனால் பின்னால் முசோலினி இத்தாலி மக்களால் வெறுக்கப்பட்ட பின்பு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஓர் ஹிட்லருக்கான அடிமையாகவே இருந்தார் முசோலினி. நண்பர்களே, ஜெர்மனி ரஷ்யா மீது படையெடுக்கிறது. அந்த இடத்தில் ஹிட்லர் முசோலினியின் ஆதரவை கேட்கவே இல்லை. நாமே பார்த்து கொள்ளலாம் என கருதுகிறார். ஆனால் முசோலினி தன்னார்வத்துடன் சென்று, உங்களுக்கு நான் உதவி செய்ய வருகிறேன் நண்பர் என்று சொல்லி ஃபியூரர் என்றுதான் அழைப்பார். ஹிட்லரை முசோலினி ஃபியூரர் என்றுதான் அழைப்பார். ஆகவே நான் உங்களுக்கு நானே முன் வந்து உதவி செய்ய வருகிறேன் என சொல்லி தன்னுடைய படைகளை ரஷ்யாவிற்கு அனுப்புகிறார். ரஷ்யாவில் பயங்கர தோல்வி ஏற்படுகிறது. ஹிட்லர் தோற்றார் என்பதை விட இத்தாலி படைகள் தானே சென்று தோல்வியை தழுவிக்கொண்டது. அதில் கிட்டத்தட்ட 75,000 போர் வீரர்கள் மரணமடைந்தார்கள். 75,000 போர் வீரர்கள் என்று சொன்னேன். அது ரஷ்யாவில் மட்டும்தான். வடக்கே ஆப்பிரிக்க பகுதிகளில் தோல்வி, மேலும் கிரீஸ் உடனான போரில் தோல்வி, இவ்வாறு சென்ற இடங்கள் அனைத்திலும் பல்வேறு விதமான தோல்விகள் துரத்தி கொண்டே இருக்கிறது. தோல்வி என்றால் வெறும் ஆயுதங்கள் மட்டும் சீரழிக்கப்பட்டிருந்தால் பரவாயில்லை, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான படை வீரர்களின் உயிர்கள் பறிபோயிற்று. ஆகவே கணவனை இழந்தவர்கள், மகன்களை இழந்தவர்கள், தந்தையை இழந்தவர்கள், இன்னும் உறவுகளை இழந்த ஒவ்வொருவரும் முசோலினியின் மீது வெறுப்பு கொண்டார்கள். ஏன் இவன் போர் போர் என்று அலைந்து கொண்டே இருக்கிறான்? 2ஆம் உலகப் போருக்கும் இத்தாலிக்கும் சம்பந்தமே இல்லை. ஜெர்மனியோடு தேவையற்ற நட்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த 2ஆம் உலகப் போரில் இத்தாலியை நுழைத்து என் உயிர் சொந்தம் ஒன்று பறிபோவதற்கு முசோலினி காரணமாக இருந்திருக்கிறாரே என்று சொல்லி ஆரம்பத்தில் கடவுளாக நினைத்தவர்கள், தலைவராக நினைத்தவர்கள் இன்று இவனா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முசோலினி மீது வெறுப்பு கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது முசோலினியின் கட்சியில் இருந்த பாசிஸ்ட்வாதி கிராண்டி என்பவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து முசோலினி பதவி விலக வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை வாசிக்கிறார். அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் கடைசியில் அவர் கொண்டு வந்த தீர்மானம் வெற்றி பெறுகிறது. கிராண்டியின் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து முசோலினி பதவி விலக வேண்டும் என சொன்னவர்களில் முசோலினியின் மருமகன் சாரோவும் ஒருவர். பல நேரங்களில் சொந்தக்காரர்கள் எப்போதும் நமக்கு நாம் என்ன செய்தாலும் உடன் கைகோர்த்து நிற்பார்கள் என்று சொல்லவே முடியாது. அதில் ஒருவர் முசோலினியின் மருமகன் சாரோ. பின்னாளில் இந்த முசோலினியின் மருமகன் உட்பட சாரோ அனைவரும் துப்பாக்கியின் குண்டுகளுக்கு இரையானார்கள். அது ஹிட்லர் இந்த முசோலினியின் மருமகன் உட்பட அனைவரையும் இரையாக்கி முசோலினிக்கு நன்மை செய்வது போன்றதொரு காரியத்தை செய்து முடித்தார்.
நான் தீர்மானத்தில் அந்த கிராண்டியின் கட்சி தீர்மானம் வெற்றி பெற்றது என்று சொன்னேன் அல்லவா? அதன் பின்பு முசோலினி பிரதமர் பதவியை இழந்தார். அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வரும் பொழுது ஒரு அதிகாரி வந்து அழைத்து, உங்களுக்கு நான் பாதுகாப்பு தர வேண்டும், இந்த ஆம்புலன்ஸில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தருவதாக இருந்தால் என் காரிலேயே வாருங்கள் என்னோடு என்று முசோலினி சொல்ல, இல்லை இல்லை, எங்களுக்கு அப்படித்தான் உத்தரவு வந்திருக்கிறது, நீங்கள் இந்த ஆம்புலன்ஸில் தான் ஏற வேண்டும் என்று சற்று உறக்கச் சொன்ன பொழுதுதான், நாம் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தோம், ஒரு பிரதமராக இருந்தோம், அப்பொழுது மூச்சு விடக்கூட பயந்தவர்கள் இன்று நம்மை எதிர்த்து பேசுகிறார்கள் என்று சொல்லி உணர்ந்தார். ஆம்புலன்ஸில் ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் முசோலினி நினைத்தார், நாம் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது அப்போதுதான் அவருக்கு தெரிய வந்தது. தீவுகளாக மாறி மாறி கொண்டு செல்லப்பட்டார். ஏனென்றால் அப்பொழுது இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற கூட்டமைப்பை கொண்ட நேச நாடுகள் எப்படி வேண்டுமானாலும் முசோலினியை கொல்வதற்கு திட்டம் தீட்டிக்கொண்டே இருந்தது. ஆனால் முசோலினியின் நண்பனான ஹிட்லர் மட்டும், முசோலினி எங்கே இருக்கிறார், நான் அவரை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்று தன் உளவுத்துறையை தட்டி தட்டி விரட்டி கொண்டே இருந்தார். அவர் எங்கிருக்கிறார் சொல்லுங்கள், நான் முசோலினியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். முசோலினி ஒரு தீவில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவரை பரிசோதிப்பதற்காக ஒரு டாக்டர் வருகிறார். அந்த டாக்டர் பரிசோதித்து சில மாத்திரைகள் கொடுத்து முடித்த பின்பு வேறு ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா என்று முசோலினியிடம் கேட்க, முசோலினி சொல்கிறார், எனக்கு ஒரு டூத் பேஸ்ட், ஒரு பிரஷ், நான் நடப்பதற்கான காலணி, இவை வேண்டும் என சொல்கிறார். அந்த தீவில் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு பல நாட்கள் அப்படி ஒரு தனிமையை அனுபவித்து முடித்த பின்பு மருத்துவரிடம் தனக்கான அத்தியாவசிய தேவையை கேட்டு பெறுகிறார் என்றால், எத்தகைய கையசைத்தால் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து அவருக்கு உயிர் கொடுப்பதற்கு முன் வந்த சூழலில் இப்படி ஒரு சொல்லனா நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் என்று அவர் ஒரு நாளும் கூட கனவில் கூட நினைத்து பார்த்திருக்கவே மாட்டார். ஆனால் பல நேரங்களில் வயிற்று வலி, கேன்சர் அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு வழியாக அங்கிருப்பதை ஜெர்மனியினுடைய உளவுத்துறை கண்டறிந்தது. ஜெர்மனுடைய போர் வீரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முசோலினியை அங்கிருந்து பத்திரமாக மீட்டு ஹிட்லரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஹிட்லர், நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார். நான் இத்தாலிக்கு பிரதமராக இருந்தது போதும், சர்வாதிகாரியாக இருந்தது போதும், நான் மீண்டும் இத்தாலியின் பிரதமரானால் இத்தாலியை குடியரசு நாடாக மாற்ற வேண்டும் என நினைக்கிறேன். அப்படி என்றால் என்னவென்ற அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு அந்த நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மக்கள் யாருக்கு அதிகமாக வாக்களித்து அந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்கிறார்களோ, பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்கிறார்களோ, அவர்களே அந்த நாட்டை ஆள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்க விரும்புகிறேன் என சொன்னார். ஹிட்லர் இப்பொழுது உடனடியாக குறுக்கிட்டு, நான்சென்ஸ், அப்படியெல்லாம் செய்யக்கூடுமா? உன்னை எதிர்த்தவர்களை கொல்வதுதானே நியாயம். இத்தாலிக்கு நீ மீண்டும் பிரதமராக ஆக வேண்டும். உன்னை யார் யாரெல்லாம் எதிர்த்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய தலைகளும் உருள வேண்டும் அல்லவா என்று ஹிட்லர் ஆணையிட்டதன் பேரில் குடியரசு நாடாக மாற்ற வேண்டும் என நினைத்த முசோலினி மீண்டும் தன் பழைய சர்வாதிகாரத்தனத்தை கையில் எடுக்கிறார். இப்பொழுது மக்கள் அனைவரும் பயப்படுவார்கள் என நினைக்கிறார் முசோலினி. இல்லை இல்லை, மக்கள் இன்னும் அதிதீவிரமாக வெறுக்கிறார்கள், வெறுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வழியாக, நான் நேச நாடுகள் என்று சொன்னேன் அல்லவா, அவர்கள் முசோலினியை கைது செய்கிறார்கள். இத்தாலி நகரத்தை, ரோம் நகரத்தை எல்லாம் கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றி முடித்த பின்பு முசோலினியை கைது செய்கிறார்கள். அவர்கள் கொண்டு செல்கிறார்கள், ஒரு காரில் வைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது அவருடைய காதலி கிளாரா, நானும் உங்களோடு தான் வருவேன் என்று சொல்கிறார். ஆனால் அவருடைய மனைவி ரெக்லை அவர்களையும் குழந்தைகளையும், நீ பத்திரமாக பார்த்துக்கொள், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு செல்கிறேன் என்று தெரியாது, உன்னை நான் அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்பவில்லை, குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து அவர்கள் விரும்பும் வகையில் படிக்க வைத்து மிகப்பெரிய மனிதர்களாக மாற்ற வேண்டும் என சொல்லி கடிதம் எழுதுகிறார். ஆனால்
இறுதியாக கிளாரா நான் கூட வரவே வருவேன் என்று சொல்லி முசோலினியோடு செல்கிறார். 1945 ஏப்ரல் 29 முசோலினி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்படுகிறார். சுட்டது யார் என்று இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இருக்கின்றன. பாசிஸ்ட்வாதிகள் இத்தாலிய இளைஞர்கள் யார் சுட்டார்கள் என்பது இன்னமும் தெரியவில்லை. அவர்களுடைய பெயர்களில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனிவே முசோலினி சுடப்பட்ட பின்பு ஒரு இரவு பொழுதில் சுடப்பட்டிருக்கிறார். அடுத்த நாள் காலையில் அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். முசோலினியின் உடல் மீது கல்லால் அடிக்கிறார்கள், சிறுநீர் கழிக்கிறார்கள், காலணியால் தாக்குகிறார்கள், தலைகீழாக தொங்கவிட்டு அந்த உடம்பை பாழ்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் இத்தாலியின் மக்கள் மனதில் எத்தகைய கோர தாண்டவம் குடிபுகுந்திருக்கிறது என்பதை நாம் அதில் புரிந்து கொள்ள வேண்டும். 1949 29 முசோலினி மரணமடைந்தார். 1945 ஏப்ரல் 30 முசோலினி நம் நண்பன் மறைந்து போனான். இனி நாமும் நேச நாடுகளின் கைவசம் கிடைத்தால் நம்மை சுக்கு நூறாக கிழித்து விடுவார்கள் என கருதி ஹிட்லர் தன் மனைவிக்கு விஷம் கொடுத்து அவரும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்து போனார். முசோலினி நான் நினைத்தால் என் விரல் நுனியில் இத்தாலியை உலகில் உயர்ந்த நாடாக மாற்ற முடியும், இந்த உலகை என் காலடியில் கொண்டு வர முடியும் என சொன்ன முசோலினியும் ஹிட்லரும் தங்களுடைய இறுதி காலத்தில் உயிர் பிரியும் முன்னே ஒரு பொறுமையான மனநிலையில் இல்லை. முசோலினி சுடப்பட்டு தான் இறந்திருக்கிறார். ஹிட்லர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டுதான் இறந்திருக்கிறார். நண்பர்களே, இந்த சூழ்நிலை இதுவரை எந்த சர்வாதிகாரிக்கும் இதுவரை வந்ததில்லை. இதை எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.